சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் கிறிஷ ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடலான்ட்டு வராங்க. அப்போ அந்த மேனேஜர் வந்து முத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா என்ன சொல்றாங்கன்னா, கிறிஷ் இந்த மாரி தான் அந்த பையன அடிச்சதுனால அவங்க அப்பா கேஸ் குடுத்துருக்காங்க கிறிஷ. அவங்க வந்து சீர்திருத்த பள்ளியில போட போறாங்களாம் கிறிஷ அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட முத்துக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன ஒரு சின்ன பசங்க சண்டையில மேனேஜர் சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வேணால் கிறிஷை கூட்டிகிட்டு போயிடுங்க திரும்பியும், நான் அவன் கிறிஷ் வரவே இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் எங்கே போனாலுமே அவங்க வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க, அதனால நான் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன், நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. மீனா கிட்ட வந்து கிறிஷை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்கே மகேஷ் வராங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் கூட கூட்டின்னு வந்துடுங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் மகேஷ் கூடயே மீனாவும் போயிடுறாங்க. அப்புறம் மகேஷ் வீட்டில் தான் கிறிஷே இருக்காங்க. முத்து போயிட்டு அந்த 2 போலீஸ்கிட்டையும் பேசுகிறாங்க. அவன் சின்ன பையன் சார், அவனுக்கு என்ன தெரியும், தெரியாமல் ஏதோ பண்ணிட்டான், அவனை விட்டுருங்க சார், பாவம் இப்போவே சின்ன வயசுல சீர்திருத்த பள்ளியில் போட்டால் அவன் வாழ்க்கை என்ன வருது, அவன் இதுக்கு மேலேயும் இன்னும் முன்னேறணும் இல்லை சார், படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் இல்லை சார், அவன் ஏற்கனவே அவங்க அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான் சார், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார், பாவம் சார், நான் வேணா அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க, அவங்க ரொம்ப பெரிய ஆள், அவங்க இன்னும் எந்த லெவலுக்கு வேணால் போவாங்கப்பா, எங்கள் கையில் எதுவும் இல்லை, அவங்க பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், பாவம் சார்ன்னு சொல்லிட்டு முத்து கெஞ்சுறாங்க. இந்த மாதிரி நிலமையில நான் ஏற்கனவே இருந்திருக்கேன், அவங்கவுங்க பட்டதுனால தான் அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. நான் வேணா அவங்க அப்பாக்கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 2 இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க, நான் வேணா இன்றைக்கி ஒரு நாள் வேணா உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நான் வந்து அடுத்த நாள் இதுக்கு மேலே எங்கள் கையில் எதுவும் இல்லை, நான் அந்த கிறிஷை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே ரோகிணி போயிட்டு அவங்க வக்கீல் கிட்ட பேசுவாங்க. அந்த வக்கீல் சொல்லுவாங்க, ஒரு பையன் மேலே பூத்தொட்டியை எடுத்து போட்டு அடிக்க பார்த்துருக்கான், அதனால இது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் தான் போய் சேரும், அதனால் அவங்க பையன் வந்து பண்ணது உங்கள் பையன் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுல கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து அவங்க அப்பாக்கிட்டேயே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்கிறாங்க. அடுத்து ரோகிணி மகேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வித்யாவும் இருக்காங்க. வித்யா சொல்கிறாங்க, நீங்கள் மீனாவோட கையிலே விட்டுரு, மீனாவும் முத்துவுமே பார்த்துக்குவாங்க கிறிஷியோட பிரச்சனையை, நீ எதுவும் இது பண்ணிக்காத ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் எதுவும் சொல்லாத, எனக்கு தெரியும் அவன் ஏன் பையன், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன அக்கறை, இன்றைக்கி முடியலன்னு சொல்லிட்டா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, உன் பையன்னு இன்றைக்கி தான் உனக்கு தெரியுதா, உன் பையனை உன் கூடயே வச்சு வளர்க்க முடியல, இதில் வேற நீ இப்போ சொல்கிறியா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோகிணியை திட்டுறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நீ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நீ நிறைய ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத, இதில் இருக்கிற பிரச்சனையோடு சேர்த்து நீ போய் ஏதாவது பண்ணன்னு வை, இன்னும் பிரச்சனை தான் செய்கிறோம், மீனாவும் முத்துவால் முடியாது எதுவுமே இல்லை, அவன் மீனா அதுவும் இல்லாமல் டேலண்டான பர்சன், அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. நீ எதுவும் சொல்லாத, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு வித்யாவையும் திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. அடுத்த மகேஷ் சொல்கிறாங்க, வித்யா சொல்கிறது கரெக்டுன்னு தான் ரோகிணி, எனக்கும் தெரியுது, கொஞ்சம் பொறு, அவங்க 2 பேரும் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து முத்துவும் மீனாவும் அந்த பையனோட அப்பாவை போய் பார்த்து பேசுகிறாங்க. அவங்க அப்பா, இல்லை என்னால் முடியவே முடியாது, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவீங்க, காலில் விழுந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா, நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் சார், கிறிஷியும் உங்கள் பையன் மாதிரி தானே சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் சார், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி முத்து ரொம்ப கெஞ்சுறாங்க. இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனா இப்படி ஆயிடுச்சு, இவங்க அப்பா கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிறிஷை எப்படி வெளியே எடுக்க போகிறாங்கன்னு வர போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.